இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு. குடும்ப அட்டையில் திருத்தம் செய்திருக்கும் புதிதாக குடும்ப அட்டை அப்ளை செய்திருக்கும் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக அறிவித்துள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, சென்னையில் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் ஜூன் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்பை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை வெளியிட்டுள்ளது. சென்னையில் 19 மண்டலங்களில் நடைபெறும் குறைதீர் முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல், அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள், சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்களையும் தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் குடும்ப அட்டைக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஜூன் 14ஆம் தேதி சென்னையில் மட்டும் இல்லாமல் பிற மாவட்டத்திலையும் இந்த முகாம் நடைபெறும். அப்போ நீங்கள் போய்ட்டு குடும்ப அட்டையில் திருத்தம் செய்து கொள்ள முடியும். செய்தித்தாள் சென்னையில் 19 மண்டலங்களில் நடைபெறும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் புதிதாக குடும்ப அட்டை அப்ளை பண்ணலாம். குடும்ப அட்டையில் திருத்தம் செய்தாலும் திருத்தம் செய்ய முடியும். அடுத்ததாக உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் நடக்கும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா NFSA அறிக்கைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துடைய பெயர்லாம் இருக்கும். உங்களுடைய மாவட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக உங்களுடைய வட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். வட்டம் செலக்ட் பண்ணோடனே கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் பெயர், கடையோட பேர் இருக்கும். கடையோட பேர் தான் உங்களுடைய ஊர் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய ஊர் பேர் கண்டுபிடித்த பிறகு லெஃப்ட் சைடில் கடை குறியீடு எண்ணுன்னு சொல்லிவிட்டு 16GP 002 BYன்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் இருக்க ரேஷன் கார்டு நம்பர், உறுப்பினர்கள் பேர் எல்லாம் டிஸ்மேஷ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மின்னணு கார்டுன்னு சொல்லிட்டு கார்டன், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அவங்களோட அட்டை வகை, அவங்களோட ஆதார் கார்டு இணைக்கப்பட்டிருக்கானு சொல்லி எல்லா டிஸ்மே கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரேஷன் கார்டு எதுன்னு கண்டுபிடிச்சி ரேஷன் கார்டு நம்பரை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும். அடுத்ததாக முகவரி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குடும்ப உறுப்பினர்கள் பெயர், அவங்களுடைய வயது, பாலினம், உறவுமுறை, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது மூலமாக ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ஜனவரி 20ஆம் தேதி போய்ட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.